கடந்த வாரத்திலே நாம் என்ன தியானித்தோம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? யாரை பற்றி, எதை பற்றி தியானித்தோம்? மோசேயின் பரிந்து பேசுதல் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதே காரியத்தின் தொடர்ச்சியாக மோசேயினுடைய இரண்டாவது பரிந்து பேசுதல் என்று சொல்லி இந்த வாரத்திலே நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிக்க வேண்டும். அதிக நேரம் நமக்கு இல்லை, அதனாலே சுருக்கமாக சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்ததை நாம் நினைவு கூற வேண்டும். ஒருவேளை நான் சிலர் போன வாரத்தில் வராதவர்களாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு விளங்கத்தக்கதாய் சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவளுடைய பாவத்தை அவளிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். சில ஜனங்கள் பயங்கரமான பாவத்தை செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து, பொன்னினால் கன்றுக்குட்டியை செய்து, தங்களை எகிப்திலிருந்து விடுதலாக்கின கர்த்தர் அதுதான் என்று சொல்லி அதை பணிந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் கேவலமான ஒரு நிலைமைக்கு கடந்து போகிறார்கள். மோசே கீழே வந்து பார்த்த பொழுது ஜனங்கள் ஏறக்குறைய நிர்வாணமாய் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கேவலமான ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கன்றுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான ஒரு காரியம். மோசே இப்பொழுது எங்கே இருந்தான்? அந்த காரியம் நடந்த பொழுது என்னோடு கூட வர வேண்டும், சரியா? நன்றாய் கவனிக்க வேண்டும். மோசே இந்த கன்றுக்குட்டியை அவர்கள் செய்த பொழுது மோசே எங்கே இருந்தான்? சீனாய் மலையின் மேலே தேவனோடு கூட இருக்கிறார். அங்கேதான் ஆண்டவர் கற்பனைகளை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கற்பனையை எடுத்து கொண்டு வாங்கி கொண்டு புறப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 32:9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டார்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்ப என்ன நடந்தது என்பதை மோசே இன்னும் கண்கூடாக பார்க்கவில்லை. மலை மேலே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு விட்டார்கள், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். போன வாரத்தில் நாம் அந்த சூழ்நிலையிலே மோசே ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டதை நாம் பார்த்தோம். அவர்களுக்காக பரிந்து பேசினான். தேவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான். அவர்களை அழிக்க கூடாது என்று சொன்னான். 3 காரியங்கள் பார்த்தோம். யாராலும் சொல்ல முடியும்? பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் அவர்களை அழித்து விட வேண்டாம் என்று சொல்லி, அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி காரணம் சொல்லுகிறான். சரியா? அதுதான் முக்கியமான. போன வாரம் நாம் அதை மிகவும் தெளிவாக கவனித்தோம். அவர்களுக்கு தேவன் அவர்களை மன்னித்தக்கதாக காரணம் சொல்கிறார். மிகவும் அற்புதமான உதாரணம் இதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அதோடு கூட நிறுத்திட்டாரா? ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். எதற்காக மன்னிக்க வேண்டும்? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்ப மன்னியும் கர்த்தாவே என்று சொன்ன ஆண்டவர் ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். அதே போலதான் மோசே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அது மாத்திரம் அல்ல, அங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கோபம் மூழ்கிறது,
நான் அவர்களை அழிக்க வேண்டும். மோசே நீ என்னை விட்டுவிடு, கொஞ்சம் விலகிக்கோ, நான் அழித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அவர்களை அழிக்க கூடாது, நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரணங்கள் சொல்கிறான். எதற்காக மன்னிக்க வேண்டும்? 11ஆம் வசனத்திலே பார்த்த காரியம் என்ன? இவ்வளவு மகத்துவமான உம்முடைய பலத்தினால் அவர்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணீங்க? மீட்டு கொண்டு வந்தீங்களே, எகிப்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்தீர்களே, அதெல்லாம் வேஸ்டா போயிருமே இந்த ஜனங்களை அழிச்சிங்கன்னா ஆண்டவரே. இவ்வளவு முயற்சி எடுத்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தீர், அதெல்லாம் வீணாய் போய்விடுமே ஆண்டவரே, அவங்களே அழிக்க போறீங்க அப்படி சொல்கிறார். அதான் 11ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 11ஆவது வசனம், மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அவங்கள வழியில் அழிச்சிட்டிங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க செய்ததெல்லாம் என்னாச்சு? வேஸ்டா போயிருமா ஆண்டவரே, அதனால என்ன பண்ணாதாங்க, கோபப்படாதீங்க அப்படி சொல்லுகிறான். சரியா? 12ஆவது வசனம், போன வாரம் பேசினது எல்லாவற்றையும் நான் பேச முடியாத நேரம் இல்லை. 12ஆவது வசனம் 2வது காரணம் சொல்லுகிறான். 2வது காரணம் என்ன? உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே. எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு மட்டும் தெரியாது, தெரியும் என்பதல்ல, அங்கே சுற்றி இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை அவருடைய தேவன் என்ன பண்ணிட்டாரு? விடுதலையாக்கி கொண்டு போகிறார் என்பது தெரியும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சமுத்திரத்தை பிளந்ததையும் எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டார்கள். எந்த இடத்துல கேள்விப்பட்டதாக நம்ம வாசிக்கிறோம்? எரிகோ பட்டணத்திலே போகும்பொழுது அங்கே இருந்த அந்த வேசிய சொல்லுகிறா, உங்களை தேவன் வழி நடத்தி வந்த அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் மெழுகை போல் என்ன ஆயிடுச்சு? உருகிடுச்சு, பலன் இல்லாம போச்சு அப்படி சொல்ற. அப்ப முழு உலகமும் இஸ்ரவேலை தேவன் மீட்டு கொண்டதை என்ன பண்ணினது? கேள்விப்பட்டிருந்தது. ஒருவேளை தேவன் அவர்களை வழியிலே அழித்து போடுவார் என்று சொன்னால் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அந்த ஜனங்களை இந்த தெய்வத்தால் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, அதனால என்ன பண்ணிட்டாரு? வழியில் அழிச்சிட்டாரு சொல்லுவாங்களே, ஆண்டவரே உம்மை பற்றி கேவலமாய் பேசுவார்களே, அதனால என்ன பண்ணிடாதீங்க, அவங்கள அழிக்க வேண்டாம், அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி 12ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ரீசன், ஏன் மன்னிக்க வேண்டும்? இதற்கு காரணம் வைக்கிறார். 3வது காரணம் 13ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீரே இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இப்பொழுது நீர் இவர்களை அழித்து போடுவேன் என்று சொன்னால் நீ சொன்ன வாக்கு என்ன ஆச்சு? பொய்த்து போகுமே. உடைய வாக்கு என்னவாகும்? நீர் அதனாலே அழிக்க கூடாது என்று சொல்லி அழகாக 3 காரணங்களை மோசே எடுத்து வைக்கிறான். 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்த தீங்கை, நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவன் இறக்கப்படுகிறவராக இருக்கிறார். அது இதே காரியத்துக்காக தான் இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மீண்டுமாக பரிந்து பேசுகிறான் மோசே. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுது இந்த 3 காரணங்கள் சொல்லப்பட்ட நேரம் எதுன்னு சொன்னா, இதுவரைக்கும் அவங்க ஜனங்கள் செய்த காரியத்தை யார் பார்க்கவே இல்லை, மோசே பார்க்கவில்லை. அவன் மலை மேலே இருக்கிறான், கீழே என்ன நடந்தது என்பது மோசேக்கு தெரியாது. கேள்விப்பட்டதை வைத்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான். சரிதான்? இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய உண்மையான நிலைமை எனக்கு உங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? தெரியும். எப்படி தெரியும்? வேதம் சொல்லுகிறது. சிலர்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உண்மையாக நம்முடைய தேசத்தில் தேவனை தேடுற மக்கள் இல்லையா? இருக்கிறாங்களே. சில சீசன்ஸ் வந்தால் எவ்வளோ பேர் போகிறாங்க? லட்சமாய் மக்கள் போகிறார்கள், தெய்வத்தை தேடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தெய்வத்தை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா இவங்க யாரை தேடுகிறார்கள்? எல்லாருமே தங்களுக்கு ஆசீர்வாதம் வரத்தக்கதாக, தாங்கள் நன்றாயிருப்பதற்காக தேடுறாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. நல்ல டூர் அடிச்சுட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. இது நம்ம கண்கூடா பார்க்கிற ஒரு காரியம். உண்மையாய் தெய்வத்தை தேடுகிறவன் இல்லை. உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை. வேதம் அப்படிதான் சொல்கிறது. மோசே அதுதான், காதலை கேட்டவனாக தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறான். கீழே வருகிறான் மோசே.
மலையை விட்டு கீழே வருகிறான். கீழே வந்த பொழுது ஜனங்களை பார்த்தான். வாசிக்கிறேன் பாருங்க 17ஆம் வசனத்தை. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு, யோசுவாவும் பாதி மலையில நின்றுட்டு இருக்கிறான். பாதி வரைக்கும் மோசையோடு கூட போனான். பாதியில யோசுவா நின்று விட்டான். பின்பதாக மோசே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து போகிறான். இப்பொழுது மோசே திரும்பி வரும் பொழுது பாதியில யார் இருக்கிறா? யோசுவா. யோசுவா எத்தனை நாள் காத்திருந்தான்? 40 நாட்கள். தன்னந்தனியா 40 நாட்கள் காத்திருக்கிறான். மோசே எப்படி திரும்பி வருவான்னு சொல்லி பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறான். யோசுவா சொல்லுகிறான், வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனி ஆகிய சத்தமும் அல்ல, அபத்தொனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அதான் ஜெயத்தொனி இல்லை, ஏதோ வெற்றியின் சத்தமும் அல்ல, ஒரு யுத்தத்தின் சத்தம், தோல்வியின் சத்தமும் அல்ல. இது என்ன சத்தம்? பாடல் சத்தம். ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இவங்க ஏதோ தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி. வாசிக்கலாம் 19ஆம் வசனம். அவன் என் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் மேல் அடியில் எரிந்து உடைத்து போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் மோசே நேரடியாக பாவத்தை தன் கண்ணினாலே பார்க்கிறான். ஜனங்கள் செய்த பயங்கரமான காரியத்தை தன் கண்ணினாலே பார்த்த பொழுது இப்பதான் கோபப்படாதீங்கன்னு சொன்னான் இல்லையா? 11ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று சொன்ன மோசே என்ன பண்ணுகிறார்? கோபப்படுகிறார். இப்பதான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய கோபத்தை தனித்து விட்டு வந்த மோசே கோபப்பட்டு எதை உடைச்சிட்டார்? பலகையை உடைத்தார். என்ன பலகை அது? 10 கற்பனையை தேவன் எழுதி கொடுத்த அந்த பலகையை அவர் உடைத்து, கற்பலகைகளை உடைத்து போடுகிறான். மோசே செஞ்சது ரைட்டா தப்பா? அவர் நியாயத்திருக்கிறதுக்காக கேட்கல. ஆனால் அவர் செய்கிறது சரியா தவறா? தப்பு. சரியா தவறா? எதற்காக மோசே அதை செய்ய வேண்டும்? ஜனங்கள் அதை தான் செய்து விட்டார்கள். ஜனங்கள் தேவனுடைய கற்பனை என்ன பண்ணிட்டாங்க? உடைத்து விட்டார்கள். இனிமே இந்த கற்பனை யாருக்கு தேவையில்லை? அவங்களுக்கு தேவையில்லை. தேவன் ஏற்கனவே அவர்களிடத்தில் கேட்டார், நீமே கீழ்ப்படிவீங்களான்னு கேட்கிறார். ஆம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது தேவனுடைய கற்பனையை உடைத்து போட்ட அந்த ஜனங்களை முன்பதாக அதற்கு அடையாளமாக என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, அதை பலகையை ஜனங்களுக்கு முன்பதாக உடைத்து போடுகிறான். ஏற்கனவே நீங்க உடைச்சிட்டீங்கன்னு சொல்லி கோபப்படுகிறான். பயங்கரமான கோபப்படுகிறான். சரியா? 20ஆம் வசனம். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிக்கும்படி செய்தான். கோபத்தின் உச்சம் அடுத்தது என்ன? பலகையை உடைத்தான். பின்பதாக கன்றுக்குட்டி, அந்த பொன் கன்றுக்குட்டியை உடைத்து தூளாக்கி தண்ணீரில் கலந்து குடிங்கடான்னு சொல்லி குடிக்க வைக்கிறார். தண்டனை. சரியா? பயங்கரமான கோபம். மோசைக்கு கோபம் வருமா? பூமியிலேயே சாந்த குணமுள்ளவன் யார் தான்? மோசே. ஆனால் பாவத்தின் நிமித்தம், பாவத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவன் கோபப்படுகிறவனாக காணப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதற்காக? யார் பரிந்து பேச முடியும்? நல்லா கவனிங்க. யார் பரிந்து பேச முடியும்னா, பாவத்தை லேசாய் எடுத்துக்கொள்ளுகிறவன் பரிந்து பேச முடியாது. மோசே இப்பொழுது மலையின் மேலே இருந்து கொண்டு கர்த்தரிடத்திலே பரிந்து பேசினான். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, என்ன ஆண்டவரை இதெல்லாம் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய பாவத்தை பற்றி தேவன் சொல்லுகிறார். அது பாவம், பாவம்தான். ஒருவேளை தேவன் அந்த பாவத்தை எவ்வளவு கொடூரமாய் பார்க்கிறாரோ அதே போல நானும் பரிந்து பேசுகிற நானும் நீங்களும் அந்த பாவத்தை எப்படிதான் பார்க்க வேண்டும்? பயங்கரமாக தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே வாசனம் 31ஆம் வசனத்துல அவர் மோசே அந்த பாவத்தை பற்றி என்ன சொல்கிறான்னு சொன்னா, மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். மகா பெரிய பாவம் 30ஆம் வசனத்தில் வருகிறது. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன். மன்னிப்பு கூட கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளவு பயங்கரமான பாவத்தை செய்திருக்கிறீர்கள். இப்ப பாவத்தை லேசாக பார்க்கிறவன், இதெல்லாம் தப்பு இல்லை பிரதர், இந்த காலத்துல பொய் சொல்லாமல்லாம் வாழ முடியுமா, லஞ்சம் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னா
பாவத்தை லேசாக பார்க்கிற ஒருவனும் பரிந்து பேசவே முடியாது. மோசே இப்பொழுது பரிந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, பாவத்தை லேசாக பார்த்ததுனால் அல்ல, அவன் ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. அவன் பாவத்தை லேசாக பார்ப்பவன் அல்ல என்பதற்கு அடையாளமாக தான் தேவன் தன் கைகளினால் எழுதி கொடுத்த கற்பலகையை அவன் உடைத்து போட்டான் ஜனங்களுக்கு முன்பதாக. ஜனங்கள் நிச்சயமா அதிர்ந்து போயிருப்பாங்க. இந்த 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் இருந்ததுக்கு காரணமே என்னதான்? மோசே எதை பெற்றுக்கொள்வதற்காக? தேவனுடைய கற்பனையை பெற்றுக்கொள்வதற்காக. 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவன் அந்த கற்பலகையை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு செகண்ட்ல அதை போட்டு உடைத்து போட்டான். இது மோசேயுடைய கோபத்தினால் அல்ல, மோசே பாவத்தை மிகவும் கொடூரமாக அவன் பார்த்தான், கோபப்படுகிறான். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை நொறுக்கி தூளாக்கி தண்ணீரிலே கரைத்து ஜனங்களை குடிக்கும்படியாக செய்கிறான். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்களின் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? ஏன் சொன்னா, அடுத்த தலைவனாக யார் தான் இருக்கிறது? மோசைக்கு அடுத்த ஒரு பெரியவனாக ஆரோன் தான் இருக்கிறான். என் ஆரோன் மோசையோடு கூட தேவன் பணி செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் மோசே ஆரோன்ட்ட கேட்கிறான், ஏன் இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்ய நீ உடந்தையாய் இருந்தாய் என்று சொல்கிறார். அப்போ ஆரோன் அநேக காரணங்களை சொல்கிறான், அதெல்லாம் நான் சொல்வதற்கு நேரமில்லை, கடந்து போகிறேன். இப்பொழுது ஜனங்களை அவன் தண்டித்து கோபப்பட்டு காரியங்களை செய்கிறான். இன்னும் கீழே சில காரியங்கள் உங்களுக்கு வாசிக்க வேண்டும். 26ஆவது வசனம். ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்றத 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? குறிப்பை பாருங்கள். ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு. இது என்ன பழக்கங்க? ஏன் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாங்க? எகிப்தினுடைய பழக்கம். விக்கிரக ஆராதனையுடைய இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா, இம்மாரல், இந்த கேவலமான ஒரு வாழ்க்கை. தேவதாசிகள் நம்முடைய தேசத்தில் இருந்தது, இன்றைக்கு சில பகுதிகளில் இருக்கிறது. பெண்களை கோயிலுக்கு விட்டு விடுவது, ஆடு மாடை விடுவது போல விட்டு விடுவது, தேவதாசி முறை இருக்கிறது. அந்த இம்மோராலிட்டியும், அதாவது ஒழுக்க இன்மையும் கேவலமான ஒரு வாழ்க்கையும் விக்கிரக ஆராதனை எப்பயுமே சேர்ந்து போகும். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தமே அவருடைய அலங்காரமாக இருக்கிறது. போடுகிற ஆடை அல்ல, வாழ்க்கையின் பரிசுத்தம். நீங்க எவ்வளவு சாதாரணமான உடை உடித்து இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் யாருடைய சமூகத்தில் வர முடியாது? தேவனுடைய சமூகத்திலே வர முடியாது. தேவன் முதலாவதாக நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை சுத்தமாக்க விரும்புகிறார். அப்பொழுதுதான் நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கேவலமான காரியத்தை செய்து எப்படிப்பட்டவர்களாய் நிர்வாணமாய் நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் மோசே ஒரு காரியத்தை கேட்கிறார். 26ஆம் வசனத்தை பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? 2 கூட்டமாக ஜனங்களை பிரிக்கிறான். விக்கிரகத்தை, அந்த கன்றுக்குட்டியை வணங்குகிறவன் அங்கே நில், கர்த்தருடைய பட்சமாய் வருகிறவன் இங்கே வா என்று சொன்ன பொழுது யார் பிரிந்து வர்றது பாருங்களேன்? லேவியின் கோத்திரம். இந்த இடத்துல தாங்க லேவி கோத்திரத்தை ஆண்டு தனியாக தனக்கென்று பிரித்து எடுக்கிறார். 27ஆவது வசனம் பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? லேவியின் புத்திரரை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றான். லேவியின் புத்தர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்.
மோசே பாவத்தை குறித்து கோபப்படுகிறவனாய் இருக்கிறான். இப்பொழுது மோசே சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று கேட்ட பொழுது ஒரு கோத்திரத்தார் அப்படியே வந்து நிற்கிறாங்க. மோசையின் பக்கமாக நிற்கிறார், கர்த்தரின் பக்கம் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு கடினமான பணியை செய்யும்படியாய் சொல்கிறார். என்ன சொல்ல, பட்டயத்தை எடுத்துக்கோ, வாசலுக்கு வாசல் போ, ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவன் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்திற்கான அந்த தண்டனையை அல்ல, பாவத்தை கொடூரமாய் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணுள்ளவனாக இருக்கிறானா என்பதை தேவன் சோதிக்கிறார். அவர்கள் நின்றார்கள். அதாவது அயலானை கொள்வது லேசா? லேசு இல்லையா? கொஞ்சம் லேசு தான். அதோடு கூட சிநேகிதனை கூட கொள்வது கொஞ்சம் லேசோ என்னமோ தெரியவில்லை. சகோதரனை, சொந்த குடும்பத்தாரை பாவத்து நிமித்தம் ஒதுக்கி வைக்க உங்களால் முடியுமா? அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவனுக்காக வேணும். அதனால் மற்றவங்களை மோசமாக பார்க்கறதை பற்றி பேசவில்லை. ஆனால் பாவம் பாவம்தான். அது அயலானாயிருந்தாலும் பாவம்தான், சிநேகிதனாயிருந்தாலும் பாவம்தான், ஒருவேளை குடும்பத்தாராயிருந்தாலும் பாவம்தான். ஆனால் அவர்களுக்காக தேவன் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி மோசேயிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே கோபப்பட வேண்டாம் என்று சொல்லி பேசி தேவனுடைய கோபத்தை அமர்த்தி விட்டு இப்பொழுது வருகிற மோசே ஜனங்களிடத்திலே இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறான். என்னென்ன செய்யறதுனா பாருங்களேன். கற்பலகை உடைத்து போட்டான், கன்றுக்குட்டியை தூளாக்கி அதை தண்ணீரில் கரைத்து குடிக்கும்படியாக செய்கிறான். இப்பொழுது சொல்கிறான், அது உன்னுடைய சிநேகிதனாக இருந்தாலும் சரி, உன் சகோதரனாக இருந்தாலும் சரி, அயலானாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணு, கொன்று போடு என்று சொல்கிறான். ஜனங்கள் செய்தார்கள். ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தில் அது புரிந்து கொள்வது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஒரு காரியம் உண்மை, பாவத்தை பாவமாய் பார்க்கக்கூடிய கண்கள் உள்ளவன் மாத்திரமே தேவனுக்காக நிற்க முடியும். இன்னொருத்தன் செஞ்சா, அதாவது மாமியார் உடைச்சா அது மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவன் செய்தால் அது பயங்கரமான பாவம். ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டார் செய்தால் அதை பாவமா, இதெல்லாம் பெரிய காரியமா, இதெல்லாம் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மை இருக்குமானால் நானும் நீங்களும் தேவனுக்குரியவர்களாக வாழ முடியாது. பாவம் பாவமாக பார்க்கப்பட வேண்டும். தேவன் நினிவே பட்டணத்திலே பாவத்தை எப்படி பார்த்தாரோ அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பாவத்தை அவர் பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே எப்படி தேவன் பாவத்தை பார்த்தாரோ அதே போல மோசேயின் இடத்திலும் தேவன் என்ன பண்ணுகிறார் பார்க்க. சொல்லப்போனால் கொஞ்சம் கடினமாக தான் அவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினார்கள். மோசே ஒரே ஒரு தடவை தான் பேசுன்னு சொன்ன இடத்துல என்ன பண்ணிட்டான், பாறையை போய் அடித்து விட்டான். ஆண்டு சொல்லிட்டான், நீ எங்கே போக கிடையாது, கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியாது சொல்லிட்டான். சொல்லப்போனால் தேவன் தன்னோடு கூட நெருங்கின இடத்திலே அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எபிரேயரில் வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். யாரை ஐயா சிட்சிக்கிறார், யாரை ஐயா தண்டிக்கிறான்னு சொன்னா, யாரிடத்தில் அவர் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ அவர்களிடத்தில் அதிகமாக பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதே தன்மை நமக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். பாவத்தை இவ்வளவு கடினமாக எடுத்துக்கொண்ட மோசே இப்பொழுது மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேச போகிறார். அதை மட்டும் நான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன், கவனிங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதிக்கு வரலாம். 31வது வசனம். மோசே மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்தில் ஏறி போகிறான். வாசிக்கிறேன் 31. அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட போய் எப்படி சொன்னான், ஆண்டவரே இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க ஆண்டவரே, இதெல்லாம் வந்து முழு உலகமும் செய்யற தப்பு தானே, தெரியாம செஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லல. அவங்க எப்படிதான் செஞ்சாங்க, மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார். 32ஆம் வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பரிந்து பேசுகிற ஜெபத்திலே இருக்கிற மற்றொரு காரியம், அவர்கள் பெயரை நீர் கிறுக்கி போடுவேன் சொன்னான், அது அவர்களை நீர் நிர்மூலமாக்குவீர் என்று சொன்னான். அதுக்கு முன்பதாக யாரை நிர்மூலமாக்கும், என்னை நிர்மூலமாக்கிவிடும். அவர்களுடைய அழிவை நான் பார்க்க விரும்பவில்லை. உம்முடைய ஜனம் அழிந்து போவதை நான் பார்ப்பதற்கு முன்பதாக என்னை நீர் நிர்மூலமாக்கும் என்று சொல்கிறான். இது
எந்த காலம் என்பதை பாருங்கள். பவுல் கூட அந்த ரோமர்கள் நிருபத்தில் அதை அவர் சொல்கிறார். வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம். ஆனால் பவுல் சொன்னது கூட சிலுவைக்கு பின்பதாக, சரியா? சிலுவைக்கு பின்பதாக சொல்லுகிறார். ஆனால் மோசே எந்த காலம் என்பதை யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் காலம், வெகு காலத்துக்கு முன்பதாக மோசே சொல்லுகிறார். பவுல் சொன்னதை கூட வாசிட்ட பின்பதாக மோசே சொன்னதுக்கு முன்பாய் போகலாம். 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், கவனிங்கள். பரிந்து பேசுகிற மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அற்புதமான தன்மைகள், குணம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுகிறார். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம் முதல் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. என் ஜனத்தாருக்கு பதிலாக, 3 வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனத்தாருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே, முடியுமானால். If it is possible, என்ன இது சாத்தியமானால் நான் அப்படி செய்ய விரும்புவேனே. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். நான் சாக வேண்டிய இடத்துல அவர் எனக்கு பதிலாக மரித்தார். அப்படி ஒருவேளை ஒரு வாய்ப்பு உண்டானால், என் ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காக நான் அப்படி சபிக்கப்பட முடியுமானால், அவர் நமக்காக சாபமானான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என் இனத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக நான் சாபத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமானால் நான் அதுக்கு ஆயத்தம் என்று சொல்கிறார். அதாங்க தெய்வம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது யாருடைய குணம்? தெய்வத்தின் குணம். என் ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காக தன் சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆனால் யாத்ரா 32வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எவ்வளவு சிலுவைக்கு முன்பதாக, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னை நீர் அழித்து விடும். ஒருவேளை இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் மோசே ஆண்டவரை கோபப்பட வேண்டாம் என்று சொன்னவன் பாவத்தை பார்த்தவனை அவன் என்ன பண்ணுகிறான்? பயங்கரமாக கோபப்படுகிறான். ஆனால் அதே வேளையில தன் ஜனத்திற்காக அங்கே பரிந்து பேசுகிறான். அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு வருகிறான். அவர்கள் அழிப்பதற்கு முன்பதாக யாரை அழித்து விடும்? என்னை அழித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி கோபப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே இரக்கம் பாராட்டுகிறார். 33வது வசனத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது, நான் யாரை தான் அழிப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர்? பாவம் செய்தவனை தான் நான் அழிப்பேன்னு சொல்கிறார். அதாங்க உண்மை. இனிமேல் நாம் யாருக்காகவும் மரிக்க முடியாது. கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். ஆனால் அதே வேளையிலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனுஷனை ஆண்டவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் எந்த மனநிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மற்றவர்களுக்காக சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அதாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் இப்பொழுது ஒருவருக்காக ஒருவர் மரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன மரிக்க என்று சொன்னால், ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க கடனாளி. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். பலமுறை வாசித்த வசனம் தான், ஆனால் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒரு ஆண்டவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தது போல நாம் கொடுக்க முடியாது. ஆனால் மற்றொருவன் ரட்சிக்கப்படுவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க போகலான்னு சொன்னா, உங்கள் உயிரையும் தானம் பண்ணவும் நீங்கள் ஆயத்தமாக மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நான் பேச நேரமில்லை. ஆனால் பரிந்து பேசுகிற அற்புதமான மோசே, கடந்த வார்த்தையிலே பார்த்தோம், ஆண்டிடத்திலே பரிந்து பேசி 3 காரணங்களை முன்வைக்கிறான். இந்த வார்த்தையில் நாம் பார்த்த ஒரு காரியம், அவன் சொல்கிறான், அவர்களுக்கு பதிலாக அல்லது அவர்கள் அழிவதற்கு முன்பாக என்னை நீர் அழித்துடும். அதுல என்ன உள்ளடக்கம், உள் காரணம் என்ன இருக்குன்னு சொன்னா,
ஆண்டவர் மோசையை அழிப்பாரா? மோசையை பேரை கிறுக்குவாரா? கிறுக்க மாட்டார். மோசையை அழிக்க மாட்டார். அப்பனா யாரையும் அழிக்க மாட்டார்? அவர்களே அழிக்க மாட்டார். எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே மோசை எடுக்கிற இன்னொரு முயற்சியாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்களுக்கான உண்மையான பாரம் வேண்டும். அதே நேரத்தில் பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? பாவத்தை சாதாரணமாய் பார்க்கிறது இல்லை. பாவத்தை தெய்வம் பார்ப்பது போல பார்க்க வேண்டும். பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும். அது சகோதரர்களுக்கு ஒரு விதமாக, அந்நியர்களுக்கு ஒரு விதமாக அல்ல. பாவம் பாவமாக பார்க்கப்பட வேண்டும். தேவன் பாவத்தை குறித்து எப்படி கோபப்படுகிறாரோ அப்படிப்பட்ட கோபம் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கோபமானது மனிதர்களை வெறுப்பதல்ல. மோசே மனிதர்களை வெறுத்தானா? பாவத்தை வெறுத்தானா? பாவத்தை தான் வெறுத்தான். அவங்க பலகையை உடைச்சு போட்டான், அதை தூளாக்கி தண்ணியில் கலந்து குடிக்க சொல்றான். நிறைய பேரை கொலையும் 3000 பேர் அந்த நாளில் செத்து போனாங்க. ஆனால் அது பாவத்தை தான் அவன் கோபப்படுகிறான், பாவத்திற்காக கோபப்படுகிறான். ஆனால் அந்த ஜனத்திற்காகவோ பரிந்து பேசுகிற மோசே தலைகளை தாழ்த்தலாம். அப்படி வாழ்க்கையை குறித்து சற்று யோசித்து பார்க்கலாம். உண்மையாக பரிந்து பேசுகிற நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு கூட இருக்கிறோம்? ஏதோ இந்த சபையிலே ஜோமனை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறதுனால் வருகிறோமா? அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான உணர்வுகள் சரியா இருக்கிறதா? கர்த்தர் பாவிகளை நேசித்தார், ஆனால் பாவத்தையோ அவர் வெறுக்கிறார். மோசே அதே காரியத்தை பார்க்கிறோம். பாவத்தை வெறுத்தவன், பாவத்தின் நிமித்தமாய் கோபப்படுகிற மோசே இப்பொழுதோ அந்த பாவத்தை செய்த மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிற நானும் நீங்களும் அதை சரியாய் புரிந்து கொள்வோம் என்று சொன்னான். அதுதான் அற்புதமான ஒரு காரியம். அந்த பாவம் செய்த மனிதர்களுக்காக தன் பெயரை கிறுக்கி போடும்படியாக சொல்கிறார். தான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார். அதான் அந்த காரியம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக, கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வசனத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கர்த்தாவே, பரிந்து பேசுகிற நாங்கள் எப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சோதித்து பார்க்கிறதை தார். பாவத்தை பாவமாய் காணக்கூடிய கண்களை எங்களுக்கு தார். பாவத்தை லேசாய் எடுத்துக்கொள்வர்களாக இல்லாமல் நாங்கள் பாவத்தை சரியாய் பார்க்கக்கூடிய கிருபையை தாரோம். அதே வழியிலே பாவிகளை நேசித்து அவர்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு தாரும். பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பவுலுடைய வாழ்க்கையில் அதே காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீரும் அதே காரியத்தை தான் அந்த பூமியிலே செய்து முடித்தீர். எங்கள் வாழ்க்கை குறித்து சோதித்து பார்க்க கிருபை தாரும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.